ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு யம்மியான பாஸ்தா ரெசிபி. இதுக்கு சாஸ் எதுவுமே தேவையில்லை செய்கிறதுக்கு. இதுக்கு ஒரு 500 கிராம் பாஸ்தா எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 6 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். நல்ல பொடியாக நறுக்குன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 4 வெங்காயம் எடுத்துருக்கிறேன், நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. 7 பச்சை மிளகாய், அதையும் பொடியாக நறுக்கியிருக்கிறேன். காரம் கம்மியாக வேணால் கம்மியாக எடுத்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை, அதையும் நல்லா பொடியாக நறுக்கணும். பூண்டு ஒரு 7 பல் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்போ தக்காளி கூட ஒரு 5 தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துருக்கிறேன். ஒரு ஸ்பூன் போல் தக்காளி பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் வத்தப்பொடி, 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. ஒரு பெரிய பாத்திரத்தில் நிறைய தண்ணி கொதிக்க வச்சு அதில் 2 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்குறேன். இது கூடவே மேகி க்யூப் இருக்குதுல்ல, அது வந்து சிக்கன் ஸ்டாக்குக்காக நான் அதில் ஒரு க்யூப் எடுத்துருக்கிறேன். இது இருந்துன்னா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இது போட்டால் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போது இதில் 2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ நம்ம பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ இதெல்லாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு பேக்கெட் பாஸ்தாவையும் உள்ளே போட்டுருங்க. இது நல்லா வேகட்டும். இப்போ வெந்ததும் நல்லா வடிகட்டிட்டேன். 8 நிமிஷம் வரைக்கும் ஆச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் போல் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வெடிச்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே நறுக்கின பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. இப்போது நறுக்கின பூண்டையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அது மிக்ஸ் பண்ணி நல்லா பொரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூடவே ஆல்ரெடி உப்பு அதில் சேர்த்தனால ஒரு 1/2 ஸ்பூன் போல் மட்டும் உப்பு போதும். போட்டு இதை நல்லா வதக்கிடுங்க வெங்காயத்தை. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்து அதுவும் நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ 1 ஸ்பூன் தக்காளி பேஸ்ட்டும் போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. இது இருந்துச்சுன்னா போட்டால் போதும், இல்லைன்னா வேண்டாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா 2 ஸ்பூன் வத்தப்பொடி, 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் மஞ்சள், இதையும் பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறமா வேக வச்சுருந்த பாஸ்தாவையும் போட்டு இந்த மசாலா பாஸ்தா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா உடஞ்சிராமல் அந்த பாஸ்தா வந்து அழகாக இருக்கும், சாக்லேட் ஷேப்பில் உடஞ்சிராமல் வச்சுக்கோங்க. 5 முட்டை எடுத்துருக்கிறேன். இதை 1 ஸ்பூன் ஆயில் போட்டு தனியாக ஒரு பேனில் ஒரு 1/4 ஸ்பூன் போல் லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வறுத்துருங்க. முட்டை பிடிக்கிறவங்க இதை போட்டுக்கலாம், இல்லைன்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னா. இதை சூப்பராக இந்த மாதிரி வறுத்து எடுத்துருங்க. இப்போ இந்த வறுத்த எக்கை வந்து நம்ம பாஸ்தாவில் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. உங்ககிட்ட கொத்தமல்லி இலை இருந்துச்சுன்னா இந்த டைமில் வந்து நீங்கள் இதை போட்டுடலாம். இப்போ சூப்பரான யம்மியான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு எந்த சாஸும் இல்லாமலே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங்.